வணக்கம். அத்தியாயம் 17 2 மினிட்ஸ் ப்ரோமோ. மது, கோ எஜுகேஷன்னா அங்கே பொண்ணுங்களும் படிப்பாங்க, பசங்களும் படிப்பாங்க. எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் அதை தாண்டி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்ததே இல்லை. நான் பார்த்து ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் என்று அவள் கையை பிடித்து கொண்டு அவள் கண்களை பார்த்து சொல்ல, தலையை குனிந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவள் அப்போதுதான் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நம்பிக்கையோடு அவன் தோளில் சாய்ந்து கொள்ள, அவன் அன்பின் சாட்சியாய் அவள் கன்னத்தில் அவன் இதழ்களை பதிக்க, அவள் முகத்தில் புன்னகைப்பூ பூத்தது. மது, யஷ் தூங்கிட்டானா? அவள் காதில் கிசுகிசுத்தான். ஆமாம் என்று கண்கள் படபடக்க அவள் தலையசைக்க, நான் ரூமுக்கு போகிறேன், லேட் பண்ணாமல் சீக்கிரமா வா என்று அவளை விழுங்கி விடுவது போல பார்த்தவனின் பார்வையின் அர்த்தம் புரிய, என்று தலை அசைத்தவளின் பட்டு கன்னம் குங்குமமாய் சிவந்து போனது. அதை மறைக்க எழுந்து சமையல் அறைக்கு ஓடியவளை பார்த்து இதழோர புன்னகையுடன் அறைக்கு சென்றான் விக்ரம். அவளுக்கு கம்ப்யூட்டரில் இருப்பது எதுவுமே புரியவில்லை என்றாலும் அவன் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டு அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தாள். மது அவ்வளவு பக்கத்தில் நெருங்கி உட்கார்ந்திருக்க அவனால் எத்தனை முயன்றும் அதற்கு மேல் அவன் வேலையில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. அவன் அவளையே அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே தன் வேலையை பார்த்து கொண்டிருக்க, என்னாச்சு மாமா, நான் தொந்தரவு பண்ணுறேனா, தள்ளி உட்காந்துக்கவா என்று அவள் நகர முயல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் பக்கத்திலே உட்காரு என்று அவளை இன்னும் இழுத்து நெருக்கமாக உட்கார வைத்து அவள் கை விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டே வேலையை பார்த்தவனுக்கு காற்றில் களைந்த அவள் கூந்தல் அவன் வெற்று தோள்களில் நர்த்தனமாட, அவள் மூச்சு காற்றின் வெப்பம் அவன் செல்களை கிளர்ந்தெழச் செய்ய, தலையை ஆட்டி அவனை சமன் செய்து கொண்டவன் தன் தலை கேசத்தை அழுந்த கோதிக்கொண்டான்.